வணக்கம் நேயர்களே. நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் இருந்து நாமல் ராஜபக்ச விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பிரம்மாண்டமாய் ஒரு திருமண மண்டபம். உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான வரவேற்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம். தொலைபேசி இலக்கம் 074 36 37 315 மற்றும் 0039 329 279 2382. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சதையில் பிரம்மாண்டமாய் சீரணி மகால் திருமண மண்டபம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து அந்த இடத்திற்கான யார் பொருத்தமானவர்கள், அந்த வெற்றிடத்திற்கு பொருத்தமானவர் யார் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இவரை போடுவோம் அவரை போடுவோம் என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற நிலையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன யாரை முன்மொழிகிறார், யார் இதற்கு பொருத்தமானவர் என்ற விடயம் தொடர்பாக தென்னிலங்கையில் இப்பொழுது பேசப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற அலுவலர்கள் குழுவில் இருந்தார். அவருடைய விலகலை தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. டிவி சாணக்க இதற்கு பொருத்தமானவர் என்ற விடயங்களும் சொல்லப்படுகிறது. இதோட செய்தியாக இருக்க இப்பொழுது நாமல் ராஜபக்ச 2-3 நாட்களுக்கு முன்னர் சொன்னார், 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகளுடைய ஏற்பாட்டில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டம் ஒன்றை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம் என்ற விஷயம் எல்லாம் சொல்லப்படுது. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள மாட்டார் என்ற விஷயத்தையும் நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சில விகாரைகளுக்கு சென்று விகாராதிபதிகளிடம் ஆசை பெற்ற விஷயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வைரலான செய்தி. அந்த சந்திப்புகளின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச ஊடகவியலாளர்களுக்கு சொல்லியிருக்கின்றார், எதிர்க்கட்சிகளுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் நானும் கலந்து கொள்வேன் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறும் ஒன்றாக அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த நிகழ்கால அமைந்திருப்பதுதான் திருகோணமலை புத்தர் விடயம். இந்த விடயமும் அந்த போராட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்படுமா படாதா என்ற விடயங்களையும் பார்ப்போம். ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்லிட்டார், தேவையில்லாமல் முடிந்த பிரச்சனைகளை தூக்கி கதைக்க வேண்டாம், முடிந்தது முடிஞ்சு போச்சு, இனி திருப்பி நீங்கள் அதை கதைத்து இனவாதத்தை மதவாதத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் என்னோட சொன்னால், சொல்லுவாங்க இல்லையா எங்களோட பழைய பழமொழி, வாய்க்கு அவல் கிடைத்தால் நல்லா மென்று கொண்டிருக்கலாம் இல்லையா, வெறும் வாயை மெல்ல முடியாது, அவல் போல் ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லா மெல்லலாம். அதே போல் இந்த போராட்டக்காரர்களுக்கு இந்த விடயம் ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கும். ஏனென்றால் ஜனாதிபதி அப்படி செய்தவர், இப்படி சொல்லி தான் வந்தவர், இப்படி ஆட்சிக்கு வந்தவர், என்னென்றவர் அப்படி சொல்லி இப்படி செய்யலாம் என்ற மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எப்படி இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளதாக மக்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அடுத்த பிரச்சனை என்று சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான எல்லா ஆவணங்களும் அழிந்து போயுள்ளன, அழிக்கப்பட்டு விட்டன என்ற விடயத்தையும் நேற்று பாராளுமன்றத்திலே அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்ததையும் நீங்கள் செய்திகளாக பார்த்திருப்பீர்கள். அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு யாரும் தப்பிவிடலாம் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் சிஐடியினுடைய தலைவர் மற்றும் பலர் புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளிக்கொணரும் பட்சத்திலே அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் அல்லது காரணமானவர்கள் யார் என்பதை இலகுவாக கண்டறியும் ஒரு செயற்திட்டம் விரைவில் இலங்கையில் வெளிவர இருக்கிறது. இதையும் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அப்போ நான் 3 விஷயங்கள் பார்ப்போம். நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் இருந்து விலகி இருக்கின்றார். 21ஆம் தேதி போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ளுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் ஆதாரங்கள் அளிக்கப்பட்ட விஷயமும் அதை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம். இந்த விடயங்கள் தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கிறோம்.